நம்ம இந்தியன் பார்டரில் இருக்கிற இராணுவ வீரர்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து செவ்வாயோட இருக்கும்போது வேலையில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. அது என்னென்னா நிறைய பகைவர்கள், 6ஆம் இடங்கிறது பகைவர்களை உருவாக்குறது. ஜெனட்டிக்கில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஏடாகுடமான கேரக்டர் வந்து பிறந்தே தீரும். அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தில் 3வது இடம் நீங்கள் குறிப்பிட்ட காம திரிகோண இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில், அதுவும் அதே மிருகசீரிடத்தில், ஏன்னா இது இடம் மாறுது. அப்போ உடையுது. ஆமாம், 2வது உடையும் போது மிதுனத்துக்கு போகும்போது கேரக்டரைசேஷன் மாறுங்க. ஏன்னா வந்து மிருக சீஷத்துக்கு போகும்போது என்ன ஆகிடும்னா 3ஆம் இடம். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன்ஸ் பவர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். சட்டன்னு கம்யூனிகேஷன்ஸ் பவர் இருக்கும். இந்த ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ராகு செவ்வாய்ங்கிறத வந்து மறந்துடக்கூடாது. இது வந்து என்ன பண்ணோம்னா மிதுனத்துக்கு விருச்சிகம் வந்து 6ஆம் இடமாக வந்துடும். 6ஆம் இடமாக வரும்போது பகை உணர்ச்சி அதிகமாக தூண்டி விட்டுரும். முதல்ல இருக்கிறதாச்சும் இன்டர்மெசி பாண்டேஜ் கொடுக்கும், ஓரளவுக்கு இருக்கும். இவன் வந்து வேலை விஷயத்தில் வந்து வெறித்தனமாக இருப்பாங்க. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்றவங்களுக்குலாம் வந்து இந்த கிரக நிலவரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்டருக்கு வெளியே நம்ம இந்தியன் பார்டரில் இருக்கிற இராணுவ வீரர்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்மி ஆஃபீஸர்ஸு, சீருடை அணிந்தவர்கள், சீருடை அணிந்து ஒரு லெவலில் வெளியூரில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து 3ஆம் இடம் வந்து புதன் சம்மந்தமான இடமா இருக்கும்போது நிறைய இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், கேமிங் பண்ணுறாங்கல்ல, நிறைய கேமிங் டெக்னாலஜி வச்சு பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே வந்து இதில் வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது ஒரு ப்ளஸ் ஆகும். வேலையில் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பாங்க, வேலையை ரொம்ப பிடிக்கும். அதே ராகு செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களுடைய பெரிய மைனஸ் என்னென்னா தேவையில்லாத இது வந்து இவங்களுக்கு வந்து ராகு செவ்வாயில் இருக்கும்போது ப்ராப்ளமே என்னென்னா இல்லறம், கணவன் மனைவினாலும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கணும். அது வந்து ரிஷபத்தில் இருக்கும்போது ரொம்ப இன்டர்மெசி பாண்டேஜ் கொடுக்கும். இங்கே வந்து அப்படியே டோட்டலாக என்ன ஆகிடும்னா நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணணும். பட் இதை பற்றி பயப்பட வேணாம், ஏன்னா உங்கள் லக்ன டிகிரி எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அந்த ராகு வந்து மிருகசீஷம் செவ்வாயோட இருக்கும்போது வேலையில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. பட் என்னென்னா நிறைய பகைவர்கள், 6ஆம் இடங்கிறது பகைவர்களை உருவாக்குறது. செவ்வாய் சப்போஸ் விருச்சிகத்தில் இருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப சண்டை போடுவாங்க, அதிகமாக வெளியில் பேசுவாங்க. அதனால தான் வந்து சில நேரம் வந்து ப்ரொஃபஷ்னலாகவே வந்து இந்த ஆர்மியில் இருக்கிறவங்க, இல்லை இந்த செக்யூரிட்டி, நல்லா யூனிஃபார்ம்டு பீப்புள், இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ராகு 6ல் அந்த மிருகசீஷத்தில் இருக்கிறவங்களுக்கு மேஜராக இருக்கும். அதேமாதிரி தாய்மாமன் உறவு, தாய்மாமன் உறவு வந்து ஃபைட்டு, சரியான ஃபைட் இருக்கும். தாய்மாமன் இவங்களுக்கு ஆகவே ஆகாதுங்கிற மாதிரி விஷயங்கள், ஏன்னா 6ஆம் இடம் வந்து தாய்மாமனை குறிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இடங்களில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நமக்கு வந்து ஒரு பகை உணர்ச்சி அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும்போது அப்போது நம்ம வந்து வழிபாடு தான். ஸோ அது வந்து ஆண் வீடு. ஸோ ஆண் வீட்டில் வந்து ராகு செவ்வாயின்னும் போதே நம்ம யாரை பண்ணோம், நரசிம்மரை வந்து வழிபாடு பண்ணும்போது ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அமைதியை கொடுக்கும். பகை உணர்ச்சி வந்தாலும் அது ஒரு கண்ட்ரோலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அந்த வழிபாடு, அந்த தசாபுத்திகள், ராகு தசாபுத்தி அந்த 2 காலகட்டங்களில் அந்த வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக கொடுத்துரும். அதே மாதிரி அடுத்தது தன்னுடைய சுய நட்சத்திரம் திருவாதிரையில் ஒருத்தருக்கு ராகு, அவரோட திருவாதிரையில் இருக்கும்போது, இப்போ ராகு திருவாதிரையிலே இருக்காருன்னு வச்சுக்கோமே, இப்போ அப்போ வந்து என்ன ஆகும்னா அப்போ தான் வந்து நம்ம லக்னத்தை மேஜராக வந்து இன்னும் மேஜராக, இப்போ இதே வந்து இதனால் லக்னக்காரரில் இருந்து ராகு திருவாதிரையில் இருக்குன்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கும்போது 1, 5, 9ங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இண்டிகேட் பண்ணும். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா குழந்தைகள் விஷயங்கள், ஸோ குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 5ஆம் இடம் சுவாதியில் வரும்பொழுது அங்கே என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம், பட் கிரகங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஏதாவது கிரகங்கள் இருக்கும்போது அதோடைய பாதிப்புகள் வரும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ராகு அந்த ராகுடைய சாரத்திலே இருந்து சுவாதியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த பாதிப்பில் வரும். அப்போ சப்போஸ் 5ஆம் இடம்னும் போது மிதுனம் லக்னமாக இருந்து ராகு அங்கே இருந்து 5ஆம் இடத்துல வந்து ஒரு 5ல் சுக்கிரனே இருக்குன்னு வச்சுக்கோமே, குழந்தைகளால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். ஒரு பெண் குழந்தை சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய கர்மா இருக்குது அவங்க வீட்டில். ஸோ ஏதோ ஒரு பெண் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதனால் அது கிளியர் பண்ணிக்கணுங்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 9ஆம் இடம். ஸோ 9ங்கிற போது இது வந்துடும், சதயம் வந்துடும். ஸோ கும்பத்தில் வரும்போது என்னென்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். ஸோ இது இந்த 3 செக்டாரில் வந்து
நடக்கும். ஆனால் அங்கே வந்து பிளானட் இருந்ததுன்னு வைங்களேன், அதோடைய விஷயங்கள் அதெல்லாமே மாறும். இது இனிமேல் ராகு சுயசாரத்தில் மிதுனத்தில் இருக்குன்னா நிறைய புத்திமான்கள் ஓப்பனாக வந்து அந்த மிதுனம் ப்ளஸ் ராகுனும்போதே புத்தி கர்வம் இருக்கும். புத்தி வந்து ரொம்ப நான் தான் எல்லாம் உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி ஒரு தெனாவட்டாக பேசுவாங்க சில பேர். எல்லாமே எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு சுயசாரத்தில் புதனில் இருக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா சொத்து பெருசாக இருக்கணும்னா புதன் வந்து அவங்க 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நிறைய சொத்து வந்துடும். நிறைய சொத்து, அப்போ தாத்தாவுடைய சொத்துக்களுடைய விஷயங்கள் இருக்கும். அம்மா வழியில் ஒரு சொத்துக்கள் அமைகிறது, இதெல்லாமே வந்து மிதனத்தில் அந்த ராகு இருக்கும்போது சுயசாரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதில் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் என்ன, ராகு சுயசாரத்தில் இருந்து அதை வந்து செவ்வாய் பார்க்குறது, செவ்வாய் மாதிரியான கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சப்போஸ் மீனத்திலிருந்து செவ்வாய் இருந்து 4ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறதுன்னு வச்சுக்கோமே, சேம் அந்த எமோஷனல் கேரக்டர்ஸ் நிறைய வந்துடும். பட் மேஜர்லி வந்து ராகு புதன் இருக்கும்போது இவங்க நிறைய படிப்பாங்க, பியாண்ட் தி லெவலில் போய் படிப்பாங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட்லேருந்து வேறு சப்ஜெக்ட்டு, கம்ப்யூட்டர் சம்மந்தமான லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, லேட்டஸ்ட்டு இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயங்கள், லேட்டஸ்ட்டு வெர்ஷன் என்னென்ன வருதோ, புதிய கண்டுபிடிப்புகள், புதிய வெர்ஷன் என்னென்ன வருதோ அதிலெல்லாம் இவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெரிய ஒரு ஸ்டேட் விட்டு வேறு ஸ்டேட்டு போய் எழுதுகிறவங்க வேறு மாதிரி விதமாக வேறு, இப்போது தமிழால் இருப்பாங்க ஆனால் வெளியில் போய் ஒரு ஆந்திராவில் போய், இப்போ உதாரணம் சொல்லப்போனால் புஷ்பா 2 நம்ம எல்லாமே பார்த்த படம். ஸோ அது வந்து சுகுமார்னு ஒரு டேரக்டர், அவரும் தமிழர். ஆக்சுவலி ஜெனரலாக வந்து அவர் வந்து தமிழ்லேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அங்கே போய் ஃப்ளரிஷ் ஆகும், வேறு வெளி மாநிலங்களில் போயிட்டு ஃப்ளரிஷ் ஆகிறது. இடத்தை விட்டு வெளியூரில் ராகுனாலேருந்து ட்ராவல் ஜாஸ்தி இருக்கும், ட்ராவல் அதிகமாக இருக்கும். அதுவும் ராகு புதன்ற ஒரு விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப கனெக்டிவிட்டி, பூமி சம்மந்தமான விஷயங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிறைய சொத்து வாங்கணும், சொத்து இருக்கணும், வண்டி வாங்கணும், பெரிய வண்டியில் போகணுங்கிற ஆசைகள்லாம் இந்த ராகு திருவாதிரையில் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து சப்போஸ் அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிளானட்டரி பொசிஷனில் வந்து பேட் பிளானட்டரி பொசிஷனோ இல்லை ரொம்ப எமோட் ஆகிறேன், சில நேரங்கள் வந்து புத்தி கர்வத்தை அதிகமாக கொடுத்துருது, சில நேரத்தில் எமோஷனாக கத்திடுறங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அவங்க வந்து நடராஜர் தான். ஸோ திருவாதிரைனாலே நடராஜர் வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து நல்லா வழிபாடு பண்ண இதுக்காக நம்ம ரொம்ப தூரம் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ நம்ம எங்கே இருக்கோமோ அந்த மந்திரங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா என்ன மந்திரம் வேணாலும் மூல மந்திரம் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு காலையில் 12 முறை, சாயங்காலம் 12 முறை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதோடைய பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து இதோடைய பெரிய ஸ்பெஷல். இதே வந்து மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும்போது 7ஆம் இடம். ஸோ 7ஆம் இடத்துல வந்து குரு சம்மந்தப்பட 7, 10ன்னும் போதே அது வந்து மிதுனத்துக்கு அது பாதகஸ்தானம். அப்போ என்ன ஆகுதுன்னா மனைவி வந்த பிறகு இவங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அது மனைவி வந்தபோது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணுறாங்கிறது உண்மையான விஷயம். இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்போது குரு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் வந்து குரு வந்து 7ஆம் இடத்துலேயே இருக்குன்னு வைங்களேன், அதீதமான லாபங்கள், அதீதமான உல்லாசம், இந்த மாதிரி விஷயங்களும் பிரச்சனை வரும். குரு உட்கார்ந்துருந்தார். ஆமாம், குரு வந்துன்னா 5ஆம் இடமா எங்கே பார்க்கும், மேஷத்தை பார்க்கும். 11ஆம் இடம் போது நண்பர்களால் பிரச்சனை வரும். ஸோ காமத்திரி கோணத்தில் மாற்றுறதுனால அதுலேயும் கொஞ்சம் சிக்கல்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வரும். அப்போது அது 7ஆம் பாவம் பாதகஸ்தானத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் உஷாராக இருக்கும். அதுக்குன்னு வந்து பாதகஸ்தானத்தில் இருக்குங்க எனக்கு 7 குரு, நான் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். பட் இருந்தாலும் அதுக்கான ரெமெடியை பார்த்துக்கணும். அப்போ குரு ஆகணும் போது நல்ல ஒரு சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக கொண்டு வரும். ஸோ இது வந்து ஒன்று வந்து குரு அங்கே இருந்ததுன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில பிரச்சனையை உருவாக்கும். அப்படி இல்லைன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம், ஏன்னா குருங்கிறது வந்து குழந்தை. ஸோ அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு எமோஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கே என்ன பண்ணணும், அப்படியா சரி ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது அது என்ன நட்சத்திரத்துக்கு பார்த்து இந்த கோயில்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா ராகு குரு அப்படின்னாலே இன்னொரு விஷயம் என்னென்னா சில நேரங்களில் அதீதமான, அதாவது என்ன சொல்ல, ஓவர் ஆசை, பேராசையினால் வந்து எங்கேனாச்சும் அதை பண்ண போய் மாட்டிப்பாங்க பெரிய தொழில். ஏன்னா 10ஆம் இடம்னும் போது இவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டியே ஒரு 10 லட்சம் தான் இருக்குன்னா இவங்க 1 கோடிக்கு பிளான் பண்ணி லோன்ஸ் வாங்கி 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு 90 லட்சம் லோன் வாங்குவாங்க. அது ஏதாச்சும் மிஸ்ஃபயர் ஆகும்போது என்ன ஆகுனா டோட்டலாக பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டாந்து விட்டுரும். அதனால் இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் இவங்க மேஜராக வந்து என்ன பண்ணணும்னா கடன்கள் வாங்காமல் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஓகே. ஏன்னா வந்து ராகு குரு அந்த விஷயத்தை கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா வெளிநாடு போயிடலாம். வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சூப்பர். ஏன்னா வந்து அது ரொம்ப நல்லது. இவங்க பூமி சொத்துக்கள்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் திருமணத்துக்கு அப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணணும், கவனமாக இருக்கணும். ஸோ அங்கே ராகு இருக்குன்னா அங்கேயே வந்து இதே செட்டப்பில் ராகு கேது இருக்கிறதோ, அங்கே ஒரு வக்ரகிரகமாக இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப இன்டிமேசி பாண்டேஜ் கரெக்டாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணாலும் கரெக்டாக வருங்க. ஸோ இது வந்து மிதுனத்துக்கான விஷயங்கள். அடுத்ததாக கடகம். சந்திரனுடைய வீடு. கடகத்துலேயும் குருவுடைய ஒரு பாதம் வருது, கடைசி பாதம் அங்கே வருது. அங்கே வந்து குரு உச்சம். ஓகேங்களா? ஸோ குரு உச்சம் போது நிறைய புத்திசாலி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அகாண்ட அறிவை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடம் சம்மந்தப்படும் போது நிறைய குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கிற தன்மையை கொடுத்துரும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா நை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறவங்க இவங்க தான். ராகு இருக்குன்னா உடனே சரியில்லை, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்றதும். அதே மாதிரி வந்து நிறைய கர்மாக்கள் கொஞ்சம் தாங்கி வந்துடுது. ஏன்னா குரு ராகுனும் போதே கர்மா அதிகமாக இருக்கும். ஸோ வழியாக வந்த கர்மாக்கள், இவங்க செய்த வினைகளின் ஒரு தொகுப்பு ஜாஸ்தி இருக்கும். ஆமாம், இது அப்பா சைடு கர்மா தான் அதிகமாக வரும். ஏன்னா அது ஆண் ராசியில் இருக்கும்போது அப்பாவுடைய சைடில் இருக்க கர்மாவும் இந்த பக்கம் அம்மாவோடைய சைட்லேயும் வரும். ஏன்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து 9ஆம் இடம் அப்பாவை வந்து மேஜராக சார்ந்து வந்தாலும் அங்கே வந்து பெண் ராசியில் வரும்போது அப்பாவோட. ஸோ குரு வந்து அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ குரு வந்து அந்த மாதிரி 6ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து குருங்கிறது பார்த்திங்கன்னா 9 ட்ராவல். ஸோ இவங்களுக்கு வந்து வெளிநாடு வேலை ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுது, வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இந்த குற்றம் குறைகளை அப்பா சைடில் வந்து நிறைய கர்மாக்களை தாங்கி வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணாலே போதும். ஸோ வழிபாடுகளும் சின்ன வழிபாடுகள் அது குரு ஆகணும் போது என்னை பொறுத்தவரை எனக்கு எதுவுமே வேணாம், ஏதாவது ஒரு வழிபாடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா சித்தர் சமாதிகளுக்கு போகிறோம். சித்தர் சமாதிகளுக்கு வந்து என்றைக்குமே குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து பௌர்ணமி வந்து சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது அது வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆமாம், அந்த வைப்ரேஷன் வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஜாஸ்தி வரும். கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு இருக்குது, நிறைய கடன் இருக்குன்னா குரு கேது இருக்கும். என்றைக்குமே குரு கேது இருந்தாலே அதீதமான கடன்களை கொடுத்துரும். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னே தெரியாது. ஒரு மாதிரி அடுத்தது என்னென்னா ஒரு ஃபுல்லாக ஃபாகாக இருக்கும். ஃபாக்னா ஒரு பனிமூட்டத்துக்குள்ளே நடுவில் மாதிரி அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த சித்தர் சமாதி வழிபாடு அன்றைக்கி வந்து சித்தர் சமாதியில் போய்ட்டு வழிபாடு பண்ண டோட்டலாக கிடைக்கும். இது கொஞ்சம் உதாரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வரும். இது வந்து கர்மி கிரகம். இப்போ பார்த்தா என் ஜாதகத்தில் அந்த கனெக்டிவிட்டி வரும், என் பையன் ஜாதகத்தில் வரும், என் ஒய்ஃபோட ஜாதகத்தையும் இருக்கும். இத்தனைக்கும் வரும். ஆமாம், இப்போ பாருங்கள், என் ஒய்ஃப் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க தான். இத்தனைக்கும் எங்கள் சொந்த பந்தம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி அப்படியே வருது. கண்டிப்பாக அது ஒன்று. பியூட்டி என்னென்னா இன்னொரு பியூட்டி சொல்லட்டுங்களா? அதே ராகு கேதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து இருந்த அதே கேரக்டரைசேஷனில் எங்கள் மாமியார் இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கள் மாமியார் வெளியில் இருந்தவங்க, அவங்களுக்கும் எங்களுக்கு பிளட் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. கர்மா கனெக்டிவிட்டி இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரோட கேரக்டர் எங்கள் அப்பாவோட கேரக்டரைசேஷன் அப்படியே எப்படி எங்கள் மாமியார் இருக்கும். அப்படி 100க்கு 100 அவர் எப்படி பேசுவாரோ, எப்படி நடந்துப்பாரோ, என்னென்ன பண்ணுவாரோ அத்தனையும் அந்த அம்மா பண்ணும். இன்னும் இதில் ஆண் ஒரு பெண் அவ்வளோதான். ஆனால் மற்றபடி கேரக்டரைசேஷன் அப்படியே இருக்கும். அப்போ யோ கர்மா எப்படி வேலை செய்யுது. அதே சொல்லிட்டீங்களா அம்மா சைட் கர்மாவா வரும்? ஆமாம், இல்லைங்க. இப்போது நான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கில் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னா ஏதோ ரத்த வழி சம்மந்தம் இருக்கணும், ஏதோ ஒரு தூரத்து சொந்தம் அப்படின்னா பரவாயில்ல. இவங்க வேறு, இவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு வந்து இன்னும் கனெக்டிவிட்டியே கிடையாது, சொந்தமே கிடையாது. ஆனால் அவங்க ஏதோ ஒரு ஊர், நான் ஏதோ ஒரு ஊர் தான் வச்சுக்கோமே. ஆனால் எப்படி இது வருது பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி. நான் வந்து இந்த கர்மி கிரகத்தோட கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உட்காரும். அப்படியே மிரண்டிருக்கேன், என்னடா அது இப்படியே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஏடாகுடமான கேரக்டர் வந்து பிறந்தே தீரும். ஏடாகுடம் ஒன்று இல்லாமல் ஒரு ஜெனட்டிக்கில் வந்து வரவே வராது. ஒரு வில்லன் கண்டிப்பாக வந்து பிறந்தே தீருவான். நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் அப்படி பூஜை பண்ணுறதெல்லாம் ஒருத்தன் வருவாங்க. இப்போது எனக்கு ஒரு தம்பி இருக்கார், அவர் கொஞ்சம் ஏடாகுடம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் யார் இருந்திருக்காருன்னு பார்த்தா எங்கள் சின்ன பாட்டி பையன் ஏடாகுடம். ஒவ்வொரு ஜெனரேஷன்லேயும் ஒரு ஏடாகுடம் வந்துட்டு இருக்கும்போது அதுவும் எல்லார் ஃபேமிலியிலும் இது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பாங்க. ஒரு குடிகாரர் இருப்பான், ஒரு சூதாடி இருப்பான், அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வந்து அவதாரம் எடுக்கிறதுங்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எது கொடுக்குதுன்னா இந்த மாதிரி ராகுக்கு எது கனெக்டிவிட்டி இருக்குன்றா தான் வரும்ன்றதான் சொல்லுறேன். இது ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷன். பார்க்குறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு இந்த கர்மா இருக்குன்னா இந்த வழிபாட்டை ஆரம்பிச்சிடலாம் அப்படி. கண்டிப்பாக கணவனும் மனைவியும் வந்து வெளிநாட்டில் இருக்க மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி திடீர்னு வந்து அவன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நம்ம ரகுவரன் என்றைக்குமே இந்த ராகு பதில் இருக்கான், தாத்தங்காரன் பயங்கரமாக ஏதோ விளையாடி இருக்கான் அப்படின்னு அர்த்தம்.